தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம ஹொசூர் மரபு சந்தை இவ்வளவு நாளாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போது வாரத்தில் எல்லா நாட்கள்லையுமே சந்தை இயங்கிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைகளில் தர்கா ராம்ராஜ் ஷோரூம் பக்கத்துலையும் மற்ற நாட்களில் ஓல்டு நீல்கிரீஸ் பில்டிங்லையும் நடந்துட்டு இருக்கு. இந்த சந்தையில் ரசாயனம் போடப்படாத உணவுப் பொருட்கள் தான் கிடைக்கும். மற்ற கடைகளை விட இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, வேற எங்கேயுமே கிடைக்காத சில ரேரான பொருட்கள் இங்கே மட்டும்தான் கிடைக்கும். அப்படி என்னென்ன பொருட்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நுழைஞ்ச உடனே இருக்கிற இந்த ஸ்டாலில் சுட சுட வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆக்கிட்டு இருக்கு. இது போக முடக்கத்தான் தோசை, தூதுவளை தோசை, இது மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்காத ரேரான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த சந்தையில் மட்டும்தான் கிடைக்கும். வணக்கம், என்னோட பேர் வீரப்பன். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பழைய நீலகிரி பில்டிங்கில் மரபு சந்தை ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஹா ஹோட்டல் பக்கத்தில் வெறும் சண்டே மட்டும்தான் இருந்துச்சு, 8 to 2 மணி வரைக்கும். இப்போ இங்கே வீக் டேஸில் எல்லாமே இங்கே இருக்கும். மார்னிங் 8 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் இங்கே எல்லாமே டிஃபன் எல்லாமே கிடைக்கும். அதை விட்டு அங்கங்கே என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸோ நம்மக்கிட்ட மில்லட்ஸ் கேக் இருக்குது. மில்லட்ஸ் கேக்லேயே ப்ரௌனியில் குதிரவாளி, கம்பு, திணை, ராகி, வரகு, இதே போல் உங்களுக்கு வெரைட்டிஸ் கிடைக்குதுங்க. ஸோ அதை போக உங்களுக்கு கருப்பட்டி சாக்லேட்ஸ் இருக்குது. கருப்பட்டி சாக்லேட்ஸில் 5 ரூபீஸில் கோகோனட் மில்க், ஜிஞ்சர், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி 6 வெரைட்டி இருக்குங்க. ஸோ 10 ரூபா மில்லட்ஸில் இருக்குது. மில்லட்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகி, கம்பு, திணை, வரகு, சாமை, இது போல் இருக்குங்க. ஸோ அதை போக கடலை மிட்டாய் இருக்குது. கடலை மிட்டாயில் உங்களுக்கு மசாலாக்கான, ஸ்வீட்டுக்கான, பாசிப்பயிர் கடலை மிட்டாய் இதெல்லாமே இருக்குது. நியூட்ரிஷன் பார் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வாழைப்பூவில் செவ்வாழை வாழைப்பூவில் இட்லி பொடி, செவ்வாழை வாழைத்தண்டில் உங்களுக்கு ஊறுகாய் இருக்குங்க. ஸோ இதில் செவ்வாழை வாழைப்பூவில் மால்ட்டு வந்துடும். செவ்வாழை வாழைப்பூவில் தொக்கு இருக்குது. ஸோ அது இப்போ உங்களுக்கு இருக்குங்க. அதை விட்டு உங்களுக்கு அத்திப்பழம் அல்வா இருக்குது, டேட்ஸ் அல்வா இருக்குது. உங்களுக்கு ஹெர்பல் பார்த்தீங்கன்னா தாளம்பூ, குங்குமம் இருக்குது, திருநீர் இருக்குது. ஸோ பஞ்சகாவியா உங்களுக்கு கப் சாம்பிராணி இருக்குது. அது போக ஹெர்பல் கப்பு சாம்பிராணி இருக்குது. அது போக உங்களுக்கு ஆர்கானிக் டூத் பேஸ்ட் இருக்குது. தூபத்தில் கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க. நம்ம தூபம்னு சொல்லுவோம். தூபத்தில் லாவெண்டரு, ஜவ்வாது, வெண்குங்குலியம், மூலிகை, கொசு வெரைட்டி. ஸோ இது இருக்குங்க. இது எப்படி கொளுத்து வச்ச கொசு மயங்க? ஆமாம், வராது. 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் கொசுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீசிங் ப்ராப்ளமு, இந்த டஸ்ட் அலர்ஜி எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் வராது. ஸோ அதை போக உங்களுக்கு ஊதுபத்தியில் 108 மூலிகை ஊதுபத்தி இருக்குது. மரிக்கோல் ஊதுபத்தி இருக்குது. அதுக்கப்புறம் அரபின் ஊதுபத்தி இருக்குது. ஏர் ஆயில் இருக்குது. ஸோ சீகாய் சொல்லிட்டு ஒரு ஏர் ஆயில் இருக்குது. நம்ம இங்கே மரபு சந்தையில் அவங்க பண்ணுறாங்க. சீகக்காய் பேஸ்ட் இருக்குது. சீகக்காய் பொடி இருக்குது. அது போக நலுங்கு மாவு. ஸோ அது போக உங்களுக்கு நேப்கினில் பேம்போ நேப்கின் இருக்குது. பேபி டயப்பர்ஸ் இருக்குது. பியூர் காட்டன் பேபி டயப்பர்ஸு. ஹெர்பல் நேப்கின் இருக்குது. ஸோ அது போக உங்களுக்கு ஃபெமினைன் ஆர்கானிக் நேப்கின் இருக்குது. என்னோடய நேம் சுதாகர். என்னுடைய ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஏஎல்எம் இயற்கை அங்காடி. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கோம். நாங்கள் இங்கே மரபு சந்தையில் சேல்ஸுக்காக வச்சுருக்கோம். ப்ளஸ் எல்லாமே ஆர்கானிக்கான முறையில் ரெடி பண்ண மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஆர்கானிக்கான ஐட்டம்ஸ் மட்டும் தான் எங்கள் சேல்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு, இது மில்லட் பாஸ்தா, இல்லை மில்லட் நூடுல்ஸ், இது பார்த்தீங்கன்னா இஞ்சி மரப்பா. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிற எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் தொக்கு ஐட்டம்ஸ் இருக்கும். தக்காளி இருக்குது, புளியோதரை, மாங்காய் இஞ்சி, ப்ளஸ் நெல்லிக்காய், புளியோதரை, கிடாரை அப்படிங்கிற எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் தொக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இட்லி பொடி வெரைட்டிஸ் இருக்கும். சேம் இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதனுடைய ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸை உங்களுக்கு நாங்கள் இட்லி பொடி கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பு வெரைட்டிஸ். இதெல்லாமே நேச்சுரலாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது தான். உங்களுக்கு டேஸ்ட் எல்லாமே பெட்டராக இருக்கும். ப்ளஸ்ஸு பெனிஃபிட்ஸ் பேஸ் பண்ணி தான் எல்லா மெட்டீரியல்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆர்கானிக்கான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முடவாட்டுக்கால் கிழங்கு,
ப்ளஸ்ஸு நெல்லிக்காய், அப்புறம் ஆவாரம்பூ, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சூப் ஐட்டம்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் தோசை மிக்ஸும் வச்சுருக்கோம். இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். ஆவாரம்பூ இருக்குது, அப்புறம் கருவேப்பிலை இருக்குது. குட்டியாக இருக்கு. இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 kgக்கு இந்த ஒரு 40 கிராம் மட்டும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரெடி மாவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு டேஸ்ட் வந்து இந்த டேஸ்ட் ஃப்ளேவர் கம்பல்சரி கொடுக்கும். ஏன்னா நேச்சுரலான மெட்டீரியல் தான் எனக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் கம்பல்சரி கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தேன் நெல்லி. இது உங்களுக்கு மேக்ஸிமம் தேனில் ஊற வச்சு ப்ராப்பராக மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஈவினிங் அடிஷ்னலாக நாங்கள் ஆயிலும் எல்லாமே வச்சுருக்கோம். ஆயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மரச்சிக்கு ஆயில் தான் எல்லாமே. ஸோ இதில் தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் கடலை எண்ணெய், விளக்கெண்ணெய், அடிஷ்னலாக இழுப்பை எண்ணெய் ப்ளஸ் தீபம் ஆயில், இந்த மாதிரி எல்லா ஆயில்ஸுமே நம்மக்கிட்ட இருக்கும். அடிஷ்னலாக உளுந்தங்கஞ்சி மிக்ஸு கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொள்ளு கஞ்சி மிக்ஸும் இருக்கும். ப்ளஸ்ஸு பருத்திப்பால் பவுடர், தென் கொம்பு தேன். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் என்னெல்லாம் பெட்டரான மெட்டீரியல்ஸ், ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டான மெட்டீரியல்ஸ் என்ன இருக்கோ அதை நாங்கள் சேல்ஸ் கொடுப்போம். மிக்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி வெரைட்டிஸ். இங்கே இருக்கிற எல்லாமே பாரம்பரியமான மெட்டீரியல்ஸ் தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மெட்டீரியல் ப்ளஸ் யூனிக்கான பிளேஸில் நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து, ரத்தசாலி ப்ளஸ்ஸு வாசனை சீரக சம்பா. இது வந்து பார்த்திங்கன்னா பார்லி, தென் வெள்ளை உளுந்து, சோளம். ப்ளஸ் அப்படியே நீங்கள் ஃப்ரெண்டில் போனீங்கன்னா தூயமல்லி, கிச்சடி சம்பா ப்ளஸ்ஸு கேரளா மட்டை அரிசி, தென் பூங்கார், அப்புறம் பார்த்திங்கன்னா காட்டு யானம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பாரம்பரிய அரிசியும் அங்கே கிடைக்கும். ப்ளஸ் இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணி இங்கே சேல்ஸுக்கு கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவுட் சைடில் இருக்கிறத விட பெட்டரான ப்ரைஸ் தான் அங்கே மெட்டீரியல்ஸ் வச்சுட்ருக்கோம். ஸோ அதிகமான ப்ரைஸஸ் இருக்காது. ஸோ ரீசனபிளான ப்ரைஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லா மெட்டீரியல்ஸும் பெட்டராக கிடைக்கும். ஷாப் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏலம் இயற்கை அங்காடி. என் பேர் விஜய், ஒசூர் மரபு சந்தையிலேருந்து பேசுகிறேங்க. வாழைப்பூ தோசை இருக்குது, முருங்கைக்கீரை தோசை இருக்குது, சிறுதானிய தோசை இருக்குது, பீட்ரூட் தோசை இருக்குது, சங்குப்பூ தோசை இருக்குது, ஆவாரம்பூ தோசை இருக்குது, பருத்திப்பால் இருக்குது, முடவாட்டுக்கிழங்கு சூப் இருக்குது, பாரம்பரியமான முறையில் செஞ்ச குழிப்பணியாரம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க? இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் சார். 2-3 வாரம் ஃபுல்லாக நடக்குது இல்லையா? ஆமாம். அப்போ நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் நைட் வரைக்கும் கிடைக்கும்? நைட் வரைக்கும் டெய்லி கிடைக்கும். மண்டேலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் கண்டிப்பாக கிடைக்கும். சண்டேயில் வந்து அந்த ரெகுலர் போடுற சண்டே இடத்துல கிடைக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பாரம்பரிய உணவுப் பொருட்களை வந்து பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் மக்கள் வந்து மறந்து போன விஷயத்தை நாங்கள் வந்து புதுப்பிச்சு கொண்டு வந்திருக்கோம். மக்கள் வந்து ஹெல்த்தாக நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக அதாவது நாங்கள் பழைய விஷயத்தை வந்து கொண்டு வந்து மக்களுக்கு வந்து சேர்த்துருக்கோம். ராகி ரொட்டி, கம்பு ரொட்டி இருக்குது. அப்புறமா ஸ்வீட் போலி பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் ஸ்டப்பிங்கு கோதுமை மாவில், மைதாலாம் அவாய்ட் பண்ணிட்டு 1 and only கோதுமை மாவு மட்டும்தான் இங்கே வந்து கிடைக்கும். அதில் வந்து ஸ்வீட் போலி இருக்குது, வெஜிடபிள் ஸ்டப்பிங் சப்பாத்தி இருக்குது. அதில் வந்து மரவள்ளிக்கிழங்கு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியான ஸ்டப் பண்ணி கோதுமை மாவில் செய்கிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஆரோக்கியமாக ஹெல்த்தியான உணவுப் பொருட்கள் மட்டுமே கடையில் கிடைக்கும் எங்கள் ஸ்டாலில். ப்ரௌனி நல்லா இருந்துச்சு, அதிரசமும் நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே சாப்பிட்டியா? ரெண்டுமே சாப்பிட்டேன். மிச்சர் சாப்பிட்டேன், குழி பணியாரம் சாப்பிட்டேன், ஒவ்வொட்டும் சாப்பிட்டேன். இது எல்லாமே நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. கருப்பட்டி சாக்லேட் நல்லா இருந்துச்சு. ஓகே, வணக்கம். என்னோட ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா நியா ரூட்ஸ் ஆர்கானிக்ஸ் ப்ராடக்ட். என்னோட ஆர்கானிக் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து முருங்கையில் எல்லா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டும் பண்ணிகிட்ருக்கேன். முருங்கை லீஃபில் பார்த்தீங்கன்னா பொடி மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். முருங்கை லீஃபோட ரா பொடி மட்டும். இது முருங்கை லீஃபில் இட்லி பொடி. இது முருங்கை விதையில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பு பொடி இருக்குது. இது முருங்கை காயில் இட்லி பொடி இருக்குது. அதுக்கப்புறம் முருங்கை காயிலையும் நம்ம சூப்பு பொடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரப்பு, இது நம்ம வந்து தலைக்கான அரப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான ப்ராடக்ட், ஷாம்புக்கு ஆல்டர்னேட்டிவாக இது யூஸ் பண்ணிக்கலாம். சிறுதானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா தோசை மிக்ஸ் இருக்குது, ஃப்ரீ மிக்ஸு. அப்புறம் இங்கே நவதானியத்தில் சப்பாத்தி மிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் மற்றும் முருங்கை விதையோட பொடி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது பாலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ எதுக்காக நான் வந்து முருங்கையை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா,
எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த முருங்கைன்னாவே வந்து எல்லாருமே வந்து கேலி கிண்டலாக சிரிப்பாங்க ஒரு சில விஷயத்துக்காக. பட் ஆனால் முருங்கையில் வந்து நமக்கு நிறைய வந்து ப்ரோட்டீன்ஸும் மினரல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். முக்கியமாக பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து க்யூர் பண்ணும். அது இல்லாமல் போன் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும், இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணும், ப்ளட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து முருங்கையில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து முருங்கையை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி, சுத்தமான வந்து கருப்பட்டியும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நன்றி. வணக்கம். நம்ம ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா குயவன் பாட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா களிமண்ணில் செஞ்ச பியூர் வந்து ஆர்கானிக் பாட்ரி ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரெட் பாட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஃபயர் போடுவோம், ஒரு வாட்டி சூளை போட்டு வேக வச்சு எடுப்போம். இது பார்த்தீங்கன்னா பிளாக் பாட். இது வந்து 4 டைம்ஸ் வந்து ஃபயர் போடுவோம். 4 டைம்ஸ் ஃபயர் போடுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கும் வரும், ப்ளஸ் வந்து லைஃபும் நல்லா இருக்கும். கலரும் 4 டைம்ஸ் இந்த சூளை போடுறதுனால கலர் வந்து இந்த பிளாக் கலராக வரும். இது வந்து நீங்கள் சீசனிங் பண்ண தேவையில்லை, எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் அப்படி சீசனிங் பண்ணுற மாதிரி வரும். இதிலே 2 டைப் இருக்குது. அது தவிர ஹோம் டெக்கார் ஐட்டம் இருக்குது, கிஃப்ட் ஐட்டம் இருக்குது, உண்டியல், மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த டீ கப்ஸு அந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. நம்ம களிமண்லேயே கஸ்டமைஸும் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இதுலேயே பிடிச்சிருந்தாலும் இதுலேயே எடுத்துக்கலாம். என் பேர் அவினாஷ். நான் புக் ஷாப் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நாவல்ஸு, ஷார்ட் ஸ்டோரிஸ், கவிதை தொகுப்பு, அப்புறம் வரலாற்று சம்பந்த புத்தகம் எல்லாமே கிடைக்கும் நம்மகிட்ட. 10% ஆஃபரோடு நம்ம தரோம். ஆட்டோபயோகிராஃபிஸ் எல்லாமே இருக்குது, 10% ஆஃபரோடு தரோம். இயர்ரிங்ஸு, பேங்கிள்ஸ், நெக் செயின்ஸ் எல்லாமே கிடைக்கும் நம்மகிட்ட. பேங்கிள்ஸ், இயர்ரிங்ஸு, நெக் செட்டு, கிளிப்ஸு, ஹேர் அசிஸ்ட் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். ஹாய், என்னோடய நேம் வந்து செந்தமிழ். நம்மளோட பிராண்ட் வந்து டியாஸ் நேச்சர். நம்ம மரபு சந்தையில் நம்ம ஸ்டால்ஸ் போட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா சோப் எல்லாமே நம்ம ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஹோம்மேடாக நம்மளே பண்ணுறோம். அதில் வந்து சோப்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீம் இருக்குது, நலங்கு மாவு, சார்கோல், குப்பைமேனி, மஞ்சிஸ்தா, இந்த மாதிரி நேச்சுரலாக கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் சோப்ஸ் எல்லாமே நம்மளே மேக் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பேபிஸ்க்கு செப்பரேட்டாக, பெண் குழந்தைகளுக்கு தனியாக, ஆண் குழந்தைகளுக்கு தனியாக பாத்திங் பவுடர்ஸும் நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. உப்தன் ஃபேஸ் பேக், மஞ்சிஸ்தா, பொட்டேட்டோ வித் ரைஸ், ரோஸ் ஃபேஸ் பேக் அண்ட் பீட்ரூட் ஃபேஸ் பேக். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம்க்கு நல்லாயிருக்கும். ஹேர் பேக் இருக்குது, ஹேர் கலரிங் இருக்குது, ப்ளஸ் ஷாம்பூஸ் வெரைட்டிஸ் இருக்குது. செம்பருத்தி பூ ஷாம்பூ, நீம் ஷாம்பூ, ஆனியன் ஃபெனுக்ரிக் அண்ட் ஆம்லா அண்ட் அலோவேரா. இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம்க்கு, ஹேர் ரீக்ரோத்துக்கு, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்க்கு இதெல்லாமே நம்மளே ஹோம்மேடாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லிப் பாம்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு 3 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. பீட்ரூட் லிப் பாம், சாக்கோ லிப் பாம், ப்ளஸ் வந்து ஸ்ட்ராபெரி லிப் பாம். இது வந்து நேச்சுரல் பேஸில் நம்மளே பண்ணுறோம். இதில் கலர்ஸ் கூட ஆட் பண்ணுறது இல்லை, அதில் பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரம்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குங்குமாதி ஆயில் மாதிரி, இல்லை ஆட்டுப்பால், குங்குமப்பூ, மஞ்சிஸ்தா அந்த மாதிரி ஹர்ப் தான். ஃபுல்லாகவே 100% கெமிக்கல் ஃப்ரீ. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மங்கு ப்ராப்ளம், பிம்பிள்ஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்க்கு நல்லாயிருக்கும். அடுத்து ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் இருக்குது, ரோஸ்மெரி வாட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் ரோஸ் வாட்டர்ஸ் இருக்குது. இந்த ரோஸ் வாட்டர் குடிக்கக்கூடாது, மேலே ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்மளோட டோனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக்ஸ் ஏதாவது போடுறோம் அப்படின்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டராக. டியாஸ் பிரைடல் ஸ்டுடியோ சலூன்ஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம டியாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி அப்படி சொல்லிட்டு நேமில் நம்ம பிரைடல் சர்வீசஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம், சர்வீசஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒசூர் சரௌண்டிங்கில் இருக்கவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி சர்வீசஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மோனிகா. எங்களோட கம்பெனி நேம் வந்து மெயகம் ஆயில்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஆயில் மேனுஃபேக்சரிங் யூனிட் கம்பெனி வந்து இங்கே ஹொசூரில் சின்ன எலசகிரியில் நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு 7-8 இயர்ஸாக நாங்கள் வந்து மரச்சேக்கில் எண்ணெய் ஆட்டி கொடுத்துட்ருக்கோம். எங்களோட மெயின் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெய், புங்க எண்ணெய், இது கூட வந்து வேப்ப எண்ணெயும் இழுப்ப எண்ணெயும் பண்ணி
பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து எங்களோட மெயின் ப்ராடக்ட். இது பார்த்திங்கன்னா அடுத்து வந்து கரும்பு சக்கரை வந்து கடைசி லாட் மட்டும் சுண்ணாம்பு ரொம்ப கம்மியாக போட்டு செய்யக்கூடிய இந்த கரும்பு சக்கரை நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் உருண்டை வெல்லமும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் மெயின் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அடுத்து கருப்பட்டி வந்து செய்கிற இடத்துலையே நம்ம போய் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். இது கேஜி 340 இப்போ கொடுத்துட்ருக்கோம். சீசன் டைம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும். இது இல்லாமல் நாங்கள் சிறுதானியங்களும் பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது வந்து நாங்கள் மொத்தமாகவும் கொடுக்குறோம், ரீட்டைல் ப்ரைஸ்லேயும் கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்கள்லேயே வந்து நமக்கு அவல் ஐட்டம் எல்லாமே இருக்குது. சிறுதானியங்கள் அவல், கம்பு அவல், கோதுமை அவல், மக்காச்சோள அவல், சோள அவல், ராகி அவல், மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி, சிகப்பரிசி அவல், இந்த மாதிரி அவல் ஐட்டம் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது இல்லாமல் நம் மரபு சார்ந்த விதைகளை வந்து நம்ம நாட்டு காய்கறி விதைகளை வந்து நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக எல்லாம் வாங்க, வந்து பயன்பெறுமாறு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒசூர் மரபு சந்தையில் மரபு மீட்டல்ன்ற பேரில் கடை வச்சுருக்கோம். எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் விளைவிச்ச பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். அதில் வந்து நம்மள்ட்ட இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் இருக்குது. பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம கிடைக்கக்கூடிய பெருங்காயத்தூளில் மைதா சேர்ந்து வரும். நம்ம வந்து பாரம்பரிய அரிசி கலந்து வருது நம்மளுடைய பெருங்காயத்தூளில். இது வந்து மருத்துவமாகவும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரண பிரச்சனைக்கு நீங்கள் வந்து ஒரு சிட்டிக்கு ஒரு கிளாஸ் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிக்கலாம். மருந்தா சமையலுக்கு நீங்கள் சாம்பார் ரசத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி நம்மள்ட்ட இயற்கை முறையில் பல்பொடி இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா உணவே மருந்துன்ற மாதிரி சுக்கு, கடுக்கா, இந்துப்பு, காசுக்கட்டின்ற பாக்கிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தயாரிச்சிக்கும். ஸோ இதில் நீங்கள் பல்லு விளக்கிக்கலாம், தெரியாமல் விழுங்கிட்டால் கூட அது மருத்துவமாக தான் பயன்படும். அதுக்கப்புறம் வீட்லேயே தயாரித்த பருப்பு பொடி வகைகளில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், முருங்கைக்கீரை, வாழைப்பூ பொடி இதெல்லாமே வந்து நம்ம செய்கிறோம். அப்புறம் நூடுல்ஸ் வந்து பொதுவாக நமக்கு கடையில் கிடைக்கக்கூடிய எல்லாமே மைதா ஆடடாக வரும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பாரம்பரிய அரிசியில் கருப்பு கவுனி இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியிலேயே நூடுல்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மைதாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து சம்பா கோதுமை பயன்படுத்தியிருக்கோம். அது மாதிரி வீட்லேயே தயாரித்த மசாலா இது இருக்குது. அதில் நம்ம பட்டை, கிராம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் சேர்த்துருக்கோம். டேஸ்ட் எல்லாம் எப்படிங்க இருக்குது? டேஸ்ட் வந்து நம்ம மக்கள் வந்து ரெகுலராக உள்ளதை வந்து சாப்பிட்டு பழகிட்டாங்க. ஆனால் இதில் எப்படி இருக்குன்னா அந்த பாரம்பரிய அரிசியும் இந்த கோதுமையும் கலந்தது வந்து ஒரு புதிய சுவையாக தான் இருக்கும். ஆனால் இந்த மசாலா வந்து நம்மளுடைய கரம் மசாலா மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் வரும். ஆனால் இதில் நல்ல சுவை இருக்கும். உங்களுக்கு 2-3 வாட்டி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும் அவங்களுக்கு. அப்புறம் இது பசு மஞ்சள் மால்ட்டு. இது என்னன்னா நம்ம மஞ்சள் அப்படியே வந்து காய வச்சு அரைக்கிறோம். அதுதான் பசு மஞ்சள்னு சொல்கிறோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்துருக்கோம். மிளகு, பாதாம், முந்திரி, ஏலக்காய், சுக்கு இதெல்லாமே போட்டிருக்கோம். இது ஒரு சிட்டிகை பாலில், பசும்பாலில் நம்ம சிட்டிகையை போட்டு கொதிக்க வச்ச பாலில் ஒரு சிட்டிகை போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கலாம். உங்களுக்கு இது எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அது மாதிரி குழம்புத்தூள்னு பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய இது எல்லாமே நாட்டு ரகங்களாக பயன்படுத்தியிருக்கோம். மல்லி, சீரகம், மிளகு, வரமிளகாய் இதெல்லாமே நாட்டு ரகங்களாக பயன்படுத்தியிருக்கோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு நல்லா அருமையாக இருக்கும். மசாலா குழம்புக்கு நல்லா இருக்குங்க. மசாலா வகைக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி இன்னொரு இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்டர் ராகி பனானா பம்கின் பொரிஜ் மிக்ஸ்ன்றது. இது குழந்தைங்களுக்கு செரலாக் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ராகியை வந்து முளை கட்டி அது கூடவே வந்து நம்மளை தேன் வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா, கற்பூரவள்ளின்னு சொல்கிற தேன் வாழையை அதையும் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு அரைச்சிருக்கோம். அது கூடயே நம்மளுடைய அரசாணி காயின்னு சொல்கிற மஞ்சள் பூசணிக்காய் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு காய வச்சு அரைச்சி அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த் மிக்ஸாக கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம். இது செர்லாக் மாதிரி 8 மாதத்துலேருந்து இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சிறுதானிய லட்டுக்கள்லாம் பண்ணுறோம். சிறுதானிய லட்டில் பார்த்தீங்கன்னா திணை இருக்குது, ராகி, கம்பு, சோளம், பச்சைப்பயிறு, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி இந்த மாதிரி வீட்லேயே தயாரிக்கிற லட்டு ஐட்டம்ஸும் கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையும் நெய்யும் பயன்படுத்தியிருக்கோம். நம்மளுடைய பொருட்கள் எதுலேயுமே வெள்ளைச்சீனியோ மைதா இல்லாமல் தயாரிக்கிறோம். அதுவும் இல்லாமல் காரத்தில் வந்து ராகி மிக்சர் பண்ணுறோம், கம்பு மிக்சர் பண்ணுறோம், திணை மிக்சரு, கம்பு முறுக்கு இருக்குது, அப்புறம் சிகப்பரிசி அதிரசம் இருக்குது. இது எல்லாமே
பார்த்தீங்கன்னா எண்ணெய் பயன்படுது எல்லாமே செக்கு கடலை எண்ணெய் பயன்படுத்தி இருக்கோம் வச்சுக்கலாம். பிஸ்கட்ஸ் பார்த்தீங்கன்னா சிறுதானியத்துலையும் பண்ணுறோம், பாரம்பரிய அரிசிலையும் பிஸ்கட்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பிஸ்கட்டுன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து மைதா சேர்த்துருப்பாங்க, வெள்ளை ஜீனி சேர்த்துருப்பாங்க, பாம் ஆயில் சேர்த்துருப்பாங்க. அதுக்கு மாற்றாக இதில் நம்ம என்ன பயன்படுத்தியிருக்கோன்னா சம்பா கோதுமை பயன்படுத்தியிருக்கோம், வெள்ளை ஜீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை பயன்படுத்தியிருக்கோம், பாம் ஆயிலுக்கு பதிலாக நம்ம வந்து நெய் பயன்படுத்தியிருக்கோம், இல்லைன்னா செக்கு எண்ணெய் பயன்படுத்துகிறோம். ஸோ எல்லாமே குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இதெல்லாமே செஞ்சுருக்கோம். அதே மாதிரி எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எண்ணெயும் கிடைக்கும். எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்செக் எண்ணெய் நம்மள்ட்ட கிடைக்குங்க. அது மாதிரி நம்ம இதில் இருக்கிற எள்ளு எல்லாமே இயற்கை முறையை அறுவடை பண்ணி அதுலேருந்து விளைவிச்சு கொடுக்குறோம். ஆத்தூர்கிட்ட நம்மளுடைய பண்ணை இருக்குங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்செக்கு நாட்டு கடலை எண்ணெய் இருக்குது. கடலை வந்து பார்த்திங்கன்னா இது சம்பா கடலைன்னு சொல்லுவோம், 4.5 மாத கிராப்பு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் பொதுவாக வந்து கடலை எண்ணெய் பயன்படுத்தும் போது உடம்புக்கு கொஞ்சம் பித்தம் சொல்லுவாங்க, வயிறு செரிமான பிரச்சனை வரும். இது நாட்டு கடலை கல்ச்செக்கில் ஆட்டும் போது என்ன ஆகும்னா இது ஒருவேளை தெரியாமல் அதிகமாக எடுத்தால் கூட உங்களுக்கு அந்த உடம்புல பித்தம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வயிற்று உபாதையெல்லாம் வராது உங்களுக்கு. அப்புறம் இன்னொன்று நம்மள்ட்ட நாட்டு சர்க்கரை கிடைக்குங்க. நாட்டு சர்க்கரையில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம நாட்டு கரும்பு வந்து இயற்கை முறையில் விளைவிக்கிறோம். பஞ்சகவ்யா அது மாதிரி மீன் அமிலம் அது மாதிரி போட்டு விளைவிக்கிறோம். 11 மாதம் விளைவிச்சுட்டு பாரம்பரிய முறைப்படி தான் வந்து நம்ம சுத்திகரிக்கிறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை கூட வெண்டைக்காய் போட்டு தான் சாறு எடுப்பாங்க. அந்த சாறு எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா வெண்டைக்காய் சாறு அதில் உள்ள அழுக்கு மட்டியெல்லாம் எடுக்கும். எடுத்ததுக்கப்புறம் அது ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம பசு நெய் பயன்படுத்தியிருக்கோம், நாட்டு பசு நெய், தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இன்னொரு இது என்னென்னா இந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சில நாட்டு சக்கரை பயன்படுத்தும் பால் முறிஞ்சு போகும். அது என்ன காரணம்னா அதில் காஸ்டிக் சோடான்ற ஒன்று சேர்ப்பாங்க. இந்த பொருளை இயற்கை முறையில் பண்ணாலும் உங்களுக்கு பால் கொதிக்கும் போது நாட்டு சக்கரை பயன்படுத்தினாலும் பால் முறிஞ்சு போகாது. அதுவும் இல்லாமல் ஆரோக்கியமானதும் கூட. இது நாட்டு சக்கரை வந்து 150 ரூபா நம்மளது 1 கிலோ. அதே மூலிகை நாட்டு சக்கரைன்னு சொல்கிறது சுக்கு, மிளகு, திப்பிலி போட்டு பண்ணுறது 170 ரூபா வரும் நம்மள்கிட்ட. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த மாதிரி மரபு சந்தையில் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம். நல்ல பொருளாக ஒரு பொருளும் தேடி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. நான் அரண் நேச்சுரல்ஸு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாரம்பரிய அரிசியிலே வந்து இடியாப்பம், ஆப்பம் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து கருப்பு கவுனி அரிசி. ஆக்சுவலாக வந்து கிட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பாரம்பரிய அரிசியை வந்து எதனா ஒரு வகையில் கொடுக்கணுன்றதுனால நம்ம வந்து இந்த இடியாப்பம், ஆப்பம் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆப்பமும் பார்த்திங்கன்னா வந்து ரெகுலர் ஆப்பம் இல்லாமல் வந்து குதிரைவாளி, ரத்தசாலி, அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா வந்து தூயமல்லி இதே மாதிரிலாம் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக இருந்ததுங்க. குதிரைவாளி ஆப்பம் போட்டாங்க. அந்த கடலைக்கறியும் குதிரைவாளி அந்த ஆப்பத்துக்கும் ரொம்ப சூப்பர் நல்லா இருந்தது. ரியலி அமேசிங். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்து சாப்பிட்டதில்ல. நிறைய இடத்துல ஹோட்டல்லாம் சாப்பிட்றோம். அவங்க ஹோம்லி ஃபுட்டுன்றது இங்கே தேடி வந்து சாப்பிட்டா எல்லோரும் மக்களுக்கெல்லாம் தெரிவிங்க. ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தி, நல்லது. சாப்பிடுங்க. சந்தோஷம். நான் அரண் நேச்சுரல்ஸ்லேருந்து ரம்யா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்து வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் இருக்கும். கோகனட் ஆயில், ஷியா பட்டர், அதுக்கப்புறமேட்டா விளக்கெண்ணெய் இது வச்சு மட்டும் பண்ணுறது. இந்த சோப்ஸில் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா மஞ்சிஸ்டா இருக்கும், முல்தானி மெட்டி இருக்கும், பீட்ரூட் இருக்கும், அரப்பு சீயக்காய் இருக்கும், நலங்கு மாவு, அப்புறம் புற்றுமண். ஆக்சுவலாக எங்களுடைய ஸ்பெஷல் சோப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த புற்றுமண் தான். இந்த புற்றுமண்ணை பற்றி அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. இந்த புற்றுமண் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது வந்து எதுக்காகனா நம்ம ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்காக இந்த புற்றுமண் சோப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிம்பிள்ஸ்லாம் இருக்குது அதை மாதிரினா வந்து இந்த சார்கோல் சோப்பு வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஈவன் கிட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து திருநீர். இந்த திருநீரில் வந்து சோப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்கின்க்கு நல்லது. இந்த திருநீர் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து பூஜைக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு வந்து கிட்ஸ்க்கெலாம் இது வந்து யார் வேணாலும் 18 மந்த்ஸ்லேருந்து இருக்க பேபிஸ் யார் வேணாலும் இந்த சோப்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஹோம்மேடு சீயக்காய், நலங்கு மாவு, அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்கு, ஹெர்பல் ஹேர் பேக்கு இதெல்லாமும் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸ்க்காக வந்து கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு என்னுடைய பசங்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணுன்றதுனால நாங்கள் வந்து இந்த கோகனட் மில்க்லேயே வந்து ஷாம்பூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ்ஸு, அதுக்கப்புறம் நீம். இப்போ வந்து இந்த கரிசலாங்கண்ணி வச்சு கூட நாங்கள் வந்து இந்த ஷாம்பூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
இந்த நீமோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப்லாம் நல்லா கிளியர் ஆகும். ஹைபிஸ்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஹேர் வந்து டென்சிட்டியாக வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த கோகனட் மில்கோடைய ஷாம்புடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதில் ஃப்ராக்ரன்ஸ்லாம் அதிகமாக இருக்காது, அதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயில் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் ஆன்டி கிரே ஆயில், அப்புறம் ஆன்டி லைஸ் ஆயில், இதெல்லாமும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ் வாஷ்லேயே வந்து நம்ம வந்து கெமிக்கல் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுன்றதுனால வந்து நாங்கள் வந்து ஆவாரம்பூ, சங்குப்பூ, இந்த சங்குப்பூ வந்து நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனாலன்றதுனால இந்த சங்குப்பூ வச்சு இந்த ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம், இவங்க எப்படி வந்து கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இது வந்து எப்படி ஃபோமுக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபெக்டன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சர்ஃபெக்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோகனட்லேருந்து டிரைவ் பண்ண சர்ஃபெக்டன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுவுமே உங்களுக்கு ஸ்கின்க்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதுதான். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மெத்தட் வந்து எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தடு. கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ இலை, அதுக்கப்புறமேட்டா வந்து வேம்பாலப்பட்டை, லெமன், நெல்லிக்காய், இது எல்லாமே வச்சு பண்ணுறது இந்த ஹேர் ஆயில். இது வந்து உங்களுக்கு வந்து ஹேர் நல்லா க்ரோத் ஆகிறதுக்காக யூஸ் ஆகும், இதுக்காக இந்த ஹேர் ஆயில். அண்ட் தென் வந்து ரோஸ்மேரி, வேம்பாலப்பட்டையும் ரோஸ்மேரியும் வச்சு பண்ணது தான் இந்த ஆயில், இந்த ரோஸ்மேரி ஆயில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிரம்ஸில், ஃபேஸ் சிரம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமாதி இது இருக்குது. குங்குமாதியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சித்திரட்டை, அதுக்கப்புறம் அதிமதுரம், பூலாங்கிழங்கு, கோரக்கிழங்கு, இதெல்லாம் வச்சு பண்ணுறது இது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து மஞ்சிஸ்டாவும் இருக்கும். மஞ்சிஸ்டா வந்து பார்த்திங்கன்னா வந்து மஞ்சிஸ்டான்றது ஒரு வேர், அது வந்து நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது, ஸ்கின் பிரைட்டன் ஆகிறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து இந்த சிரம் ரெடி பண்ணியிருக்கோம். இது போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும், அதுக்காக இருக்குது. அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம்லாம் கூட வந்து ஆர்கானிக்காக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லாமல் லிப் பாம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் ஃபர்மெண்டேஷன் மெத்தடில் ஒரு 23 ஹர்ப்ஸ் வச்சு ஃபர்மெண்டேஷன் மெத்தடில் இந்த ஹெர்பல் ஷாம்பு வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து வெட்டி வேரோடைய ஸ்மெல் தான் வரும். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அதுதான் இது. நம்ம அவல்லாம் வந்து பசங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்ற யோசனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வந்து அவல்லே வந்து பார்த்திங்கன்னா தங்க சம்பா அவல், திணை அவல், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு இது வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மியூஸ்லீஸாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்ஸு, அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே வச்சு பண்ணியிருக்கோம். இது வந்து டார்க் சாக்லேட் வச்சு இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இது சாக்லேட் மியூஸ்லின்னு இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா வந்து ஹனியில் வந்து டிப் பண்ணி பண்ணது இந்த மியூஸ்லி இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராபெரியில் பண்ண மியூஸ்லிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபீஸ் கோயிங் லேடிஸ்க்கெலாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. அவங்களுக்காகவே வந்து இந்த மில்லட்டில் பொங்கல் மிக்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஒரு பொங்கல். அதுவும் இல்லாமல் ஆர்கானிக்காக வந்து பசங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இது யூஸ் பண்ணுறப்ப. அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து பேன்கேக் மிக்ஸ்லாமும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பேன்கேக்ஸ் மிக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி பேன்கேக் இருக்குது, சாக்லேட் இருக்குது. இதுவும் வந்து ஒரு ஈஸி டு ப்ரிப்பேர் அப்படின்ற மாதிரி தான் இந்த மிக்ஸ்லாம் வந்து. ஸோ இது கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் இது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட வந்து இன்ஸ்டண்ட்டாக மிக்சஸ்லாம் வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட வந்து கருவேப்பிலை பொடி, முருங்கை பொடி இதெல்லாமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியர் ஆப்ஷன்ஸாக இருக்கும். எங்களோட ப்ராடக்ட் நேம் வந்து ஆசை அமுதம். நாங்கள் வந்து ஃபுல்லாக ஆர்கானிக்காக வந்து எல்லாம் சிறுதானியங்கள், நாட்டு சக்கரையில் யூஸ் பண்ண ஒரு சாக்கோஸ் இருக்குது. இது வந்து சிறுதானியத்தில் பண்ண ஃப்ளிக்ஸ். இது வந்து குட்டீஸ், சின்ன பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எங்ககிட்ட வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங். இது வந்து நீங்கள் தானியங்கள், கதிரி, சோள கதிரி, அதில் எல்லாத்துலேயுமே செஞ்சுது. சீஸ் ஃப்ளாக்ஸ், இது வந்து ஃபிங்கர் சிப்ஸ் உண்டு. இது வந்து நீங்கள் எங்கள் சீஸ் ஃப்ளேவர் இருக்கும். இது வந்து சிறுதானியங்களில் பண்ணது. இது இந்த தானியம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஒரு எந்த ஃபேப்ரிக், எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து சிறுதானியங்களுக்குள்ளே இந்த ஆர்கானிக்காக எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்றதுக்காக நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சாக்கோ ஹாட்ஸ். இது வந்து சாமையில் பண்ணது. சாமையில் நோ ஆயில் ஃப்ரைடட் வந்து இது வந்து நீங்கள் சாக்கோ ஃப்ளேவர் இருக்குது. இதோட சேர்ந்து வந்து ஆல்மண்ட் ஃப்ளேவர் ஒன்று இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் நாட்டுக்கோழி முட்டை. இது வந்து பெருவிடை முட்டைன்னு சொல்லுவோம். பெருவிடைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சவுத் வெர்ஷன். இது பெருவிடை, சிறுவிடைங்கிறது சண்டைக்கோழி முட்டை. பெரு எக்கில் வந்து பார்த்திங்கன்னா 6 to 6.5 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இது வந்து மேய்ச்சலில் வளர்க்குற கோழியில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற முட்டை இது. ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா உள்ள யோக்கோட கலர் சூரியன் கலர் என்னவோ அந்த அளவுக்கு
அளவுக்கு ஆரஞ்சிஷ் இருக்கும் நம்மளோட கலரில், நம்மளோட முட்டையில். ஸோ இது ரெகுலராக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் மரபு சந்தையில். ப்ளஸ் அது இல்லாமல் நம்மக்கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸில் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. டீஹைட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. டீஹைட்ரேட்டட் ஃப்ரூட்ஸில் நியர்லி ப்ளூபெரி, கிரான்பெரி, பிளாக் ப்ளம்ஸு, பிளாக்பெரி, மேங்கோ, ஸ்ட்ராபெரி, கோவா, கிவி, ராஷ்பெரி, ஹனி ஆம்லா. ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணது. ஸோ ட்ரை பண்ணதுன்னா எப்படின்னா நம்ம எப்படி ட்ரை ஃபிஷ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான். அதோட வாட்டர் கண்டென்ட் மட்டும் தான் வெளியில் எடுக்கிறாங்க, பட் அதோட நியூட்ரிஷன் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டீஹைட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. சீட்ஸ் எல்லாமே இருக்குது. பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட், சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, பிளாக் ஜீரா, குயின்வா சீட்ஸு, குக்கும்பர், வாட்டர்மிலனு, சப்ஜா, பனங்கற்கண்டு வெரைட்டிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இது உடன்குடியிலேருந்து நமக்கு வர்றது, எரல் மாவட்டத்துலேருந்து பனங்கற்கண்டு வெரைட்டிஸ் எல்லாமே. அதே மாதிரி ட்ரை நட்ஸ் எல்லாமே இருக்குது. கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, பாதாம் பிசின், பிளாக் கிரேப்ஸு, கோல்டு கிரேப்ஸு. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ டேட்ஸு, ட்ரை டேட்ஸும் இருக்குது. ட்ரை டேட்ஸ்லேயே நாங்கள் பாக்கு மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கடையில் ஸ்பெஷல் ப்ராடக்ட்டு. ப்ளஸ் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 200 கிராம் பேக்கிங்கில் இந்த மாதிரி வரும். இது இரானி டேட்ஸ், துனிஷான்கிற பிராண்டு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சுகர்ஸ் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நேச்சுரல் டேட்ஸ் இது அப்படியே. ஸோ ஸ்டெம்மோடே வந்திருக்கும். 85 rupees பெர் பேக் ஆஃப் 200 கிராம் பேக்கு. ஸோ இது இல்லாமல் நம்மக்கிட்ட மலைப்பூண்டு ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. மலைப்பூண்டு எல்லாமே கொடைக்கானல் மலைப்பூண்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு தலை பூண்டு, ஒரு தலை ஒரு பூண்டு இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பூண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூண்டை இடிக்கும் போது ஒரு வேப்பர் வரும் இல்லைங்களா, அந்த கேஸ் வரும்ல, அது சமைக்கும் போது அது வெளியில் போயிடும். பட் நம்மள்கிட்ட இருக்க மலைப்பூண்டில் வந்து பார்த்திங்கன்னா அலிசின்கிற கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அலிசின்னா என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கிற என்சைம் அது நம்ம உடம்புல போய் அலினைஸாக கன்வெர்ட் ஆகி பேட் ஃபேட் எல்லாமே நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதுதான் இந்த பூண்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது ஒருதலை பூண்டும் இருக்குது, கொடைக்கானல் மலை பூண்டும் இருக்குது. ஸோ இது வந்து புகை போட்டது 1 year ஆனாலும் உங்களுக்கு பூண்டு கெட்டு போகாது. அதனோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ இது இல்லாமல் நாட்டு பூண்டு நம்மக்கிட்ட இருக்குது. ரசப்பூண்டு, ஹிமாச்சல் மலை பூண்டு இதுவுமே இருக்குங்க. பூண்டு பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் காரம் கம்மியாக வரும். இது நாட்டு பூண்டு நமக்கு எப்பொழுதும் யூஸ்வலாக நமக்கு காரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். இது இல்லாமல் பருத்தி விதை, பட்டை, கருப்பட்டி எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடன்குடி மாவட்டத்திலேருந்து தான் நமக்கு வந்து வர்றது. ரொம்ப ஒரிஜினலாக இருக்கும். அதுக்கப்புறம் முடவாட்டுக்கால் கிழங்கு. ஸோ முடவநாட்டுக்கால் கிழங்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் கால்சியம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறது. வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ஆட்டுக்கால்னு சொல்லுவோம். ஸோ இதை டெய்லி சூப் வச்சு நம்ம கண்டினியூஸாக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல கால்சியம் லாஸ்ங்கிறதே இருக்காது. ஸோ இதெல்லாமே தான் நம்மளோட கடையில் இருக்கக்கூடிய மெயின் ப்ராடக்ட். இப்போ வந்து நம்ம ஆர்கானிக் சைடாக போகலாம், நம்ம வந்து ஃபுட் சாப்பிட்டு இருக்கிறது வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக மாறலான்ற கான்செப்ட்காக நாங்கள் வந்து ஹோம்மேடாக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் வந்து நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், 100% ஆர்கானிக் ஹெல்த்தி ப்ராடக்ட் ஒன்லி தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோன்னா சர்வலோக கஞ்சி, கருப்புளுந்து கஞ்சி, வெயிட் லாஸ் பவுடர், ஹோம்மேட் சாம்பார் பவுடர், ஏபிசி மால்ட் வந்து ட்ரை மெத்தட். இதில் வந்து எப்படின்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் வந்து ட்ரை மெத்தடில் பண்ணுறோம், குக்கிங் மெத்தட் கிடையாது. ஏன்னா நியூட்ரிஷன் வேல்யூ அப்படியே மெயின்டைன் ஆகும். பருப்பு பொடி, ஸ்ப்ராட்டட் ஹெல்த் மிக்ஸ், 32 ingredients, 18 வந்து முளைக்கட்டி பண்ணுறது. நாங்களே வீட்டில் எல்லாம் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக முளைக்கட்டுறது. தென் இது வந்து கருவேப்பிலை பொடி, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்குது இது. நெக்ஸ்ட் வந்து நேந்திரம் பனானா பவுடர், கிட்ஸ் 6 month பேபிஸ்லேருந்து இதை யூஸ் பண்ணலாம். நேந்திரம் பனானா பவுடர் டைரக்ட் பாலில் யூஸ் பண்ணுறது சார். நேந்திரம் பனானா இது. மஞ்சளுமே வந்து நாங்களே பியூராக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணி தரோம். குழம்பு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ். தேங்க்யூ ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு. ஃபுல்லாக பெப்பேடு அப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். பீட்ரூட்டு, ட்ரம் ஸ்டிக்ஸு, கார்லிக்கு, பொட்டேட்டோ, ஆனியனு, மின்ட்டு, டொமேட்டோ, ரெட் சில்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெப்பேடு. இதெல்லாமே வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் தான். வந்து நம்ம எதுவுமே கெமிக்கல் யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றுத்தும் ஒவ்வொரு ஃப்ளேவர். அப்படி ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே வரும் உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ். இது புதினா எல்லாமே பார்த்தீங்கன்னா. அடுத்து சப்பாத்தி மாவு பாருங்கள். சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலே முருங்கைக்கீரை, பீட்ரூட்டு, ஆவாரம்பூ, கருப்பு கவனி, கம்பு, திணை, சப்பாத்தி, அதிலே வந்து ஃபுல் வெரைட்டிஸ் இருப்பாச்சு. அப்புறமா குச்சி வடகம். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அரிசிலேருந்தே இது பண்ணுவாங்க சார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அப்புறமா இது வந்து ரெட் சில்லி இருக்கிறது, ரெட் சில்லி. அப்புறமா ஆனியனு, தாளிப்பு வடகம் நாங்களே ஹோம்மேட் சார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் உங்களுக்கு.
நம்ம எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணுறோம், எல்லாமே ஒரிஜினலாகவே நம்ம இந்த பீட்ரூட் ஃப்ளேவர் மட்டும் தான் போடுறது, எதுவுமே இல்லை சார். எல்லாமே வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. அதில் பார்த்தீங்கன்னா ரைஸில் வந்து நம்ம வந்து நார்மல் அரிசி போட மாட்டோம், குதிரைவாலி அரிசி, அதில் ஒரு அரிசி நம்ம வெரைட்டிஸ் போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அறம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.